ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயத்தால் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் எப்படி பண்ணலான்னு தான். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கட்டு வெங்காயத்தால் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்க கொஞ்சம் போல் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டினதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் அப்படியே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்தோட டேஸ்ட் நம்மளோட வெங்காயத்தாட்லேயே இருக்கும், அதிகமாகவே இருக்கும். 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அப்புறமா லோ ஃப்ளேம் மாற்றிக்கணும். இப்போ லோ ஃப்ளேம் மாற்றிக்கிட்டு லிட் வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சே வேக விடலாம். இப்போது லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட வெங்காயம் பாதி அளவுக்கு வந்திருக்கும். இந்த பாதி அளவுக்கு வந்திருக்கிற ஸ்டேஜ்லேயே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கோகனட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கோகனட் அப்புறமா இந்த வெங்காயத்தாலெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அகைன் லிடு போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் அகைன் குக் ஆகட்டும். வெங்காயத்தால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு நமக்கு. இப்போது நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சாப்பிடவும் அழகு மாதிரியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.